salary வாங்குறதுக்கு முன்னாடியே டாக்ஸ் எடுத்துறாங்க டிடிஎஸ் வழியா. அதுக்கப்புறம் வந்து பொருட்கள் வாங்கினா ஜிஎஸ்டி எடுத்துக்கிறாங்க. ஏழைங்க இன்கம் டாக்ஸ் கட்டாம வேணா இருக்கலாம், ஏன்னா இன்கம் பெருசா இருக்காது, ஆனா கன்சம்ஷன் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டிங்கிறது உங்களுக்கு இருக்கே, சோப்பு வாங்குறாங்க, சீப்பு வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் அவங்க ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஒரு சாமானிய மனிதர் பாப்கார்ன் சாப்பிடுறத கூட மெனுக்கு போய் டாக்ஸ் பண்ற அளவுக்கு வந்துருக்கு. ஒரு மிடில் கிளாஸோ ஏழையோ போய் ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது என்ன மெனு வச்சிருக்கீங்க, இட்லி தோசை இருக்கான்னு கேட்க போறது இல்ல. என்ன கேட்க போறாங்கன்னா ஜிஎஸ்டி 5% இருக்கக்கூடிய டிஃபனை கொண்டு வாங்க, ஏன் அனாவசியமா 28% இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸையும் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஃபியூச்சர்ல வரும். ஏன்னா விலைவாசி ஒரு ஏறிங்க. ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாமானிய மனிதருக்கு இன்கம் டாக்ஸும் பே பண்றாங்க, ஜிஎஸ்டியும் பே பண்றாங்க. அப்போ இன்கம் டாக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் ஜிஎஸ்டியில சில சலுகைகள் இருக்கணும், இல்ல ஜிஎஸ்டி பே பண்றதுனால இன்கம் டாக்ஸும் ஒரு சலுகைகள் இருக்கணும். இங்கேயும் பே பண்றாங்க, இன்கம் டாக்ஸும் பே பண்றாங்க, ஜிஎஸ்டி பே பண்றாங்க. இன்ஃபேக்ட் ஒரு லிங்க்டின் பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஹெச்ஆர்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இமீடியட்டாக எதுக்காகடா நான் இந்த வேலையை பண்ணுறேன் அப்படின்னும் போது ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறாரு. ஃபோட்டோகிராஃப் எடுத்து பார்த்தா அந்த ஃபோட்டோகிராஃப் நம்ம என்ன நினைப்போம், அவரோட குடும்பத்தை பார்ப்பாருன்னு நினைப்போம், இல்லை வந்து யாரோ அவங்க அப்பா அம்மா இல்லை குழந்தைங்க ஃபோட்டோவை டேபிளில் வச்சுப்பாங்க வேலை பண்ணுறவங்க. அவர் பார்த்தா ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஃபோட்டோ காட்டுறாரு. நம்ம இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஃபோட்டோ காமிச்சு இவங்களுக்காக தான் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவையான ஒரு கண்டென்ட் பார்த்தேன். இது நம்ம அந்த நகைச்சுவையான கண்டென்ட் வந்து பார்க்க நகைச்சுவையாக இருக்கலாம், உண்மை அதுதான். இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போகிறோம், போயிட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். அதாவது சேலரி வாங்குறதுக்கு முன்னாடியே டாக்ஸ் எடுத்துடுறாங்க டிடிஎஸ் வழியா. செக்ஷன் 192 வந்து எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொருட்கள் வாங்கினா ஜிஎஸ்டி எடுத்துக்கிறாங்க. அப்போ இவ்வளோ டாக்ஸ் பே பண்ணக்கூடிய மிடில் கிளாஸ் ஏழைங்க இன்கம் டாக்ஸ் கட்டாம வேணா இருக்கலாம், ஏன்னா இன்கம் பெருசா இருக்காது, ஆனா கன்சம்ஷன் பண்ணுவாங்க. ஆனா ஜிஎஸ்டிங்கிறது அவங்களுக்கு இருக்கே, இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கே. அவங்க கன்சம்ஷன் பண்ணும்பொழுது சோப்பு வாங்குறாங்க, சீப்பு வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் அவங்க ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஏழைக்கும் பணக்காரருக்கும் ஒரே டாக்ஸ். இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பணக்காரருக்கு அதிக டாக்ஸும் மிடில் கிளாஸ்க்கு கம்மி டாக்ஸும் வர மாதிரி மாடல் தானே பண்ணணும். இன்னைக்கு எந்த நிலைமைக்கு வந்திருக்கும், ஒரு சாமானிய மனிதர் பாப்கார்ன் சாப்பிட்றத கூட மெனுக்கு போய் டாக்ஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்கும். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, ஹோட்டல்னா ஒரு மிடில் கிளாஸோ ஏழையோ போய் ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது என்ன மெனு வச்சிருக்கீங்க, இட்லி தோசை இருக்கான்னு கேட்க போறது இல்ல. என்ன கேட்க போறாங்கன்னா ஜிஎஸ்டி 5% இருக்கக்கூடிய டிஃபனை கொண்டு வாங்க, ஜிஎஸ்டி வந்து 5% இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை கொண்டு வாங்க, ஏன் அனாவசியமா 18% இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸையும் 28% இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸையும் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஃபியூச்சர்ல வரும். ஏன்னா விலைவாசி ஒரு ஏறிக்கிட்டு இருக்கு. வரி பயங்கரவாதம்னு சொல்லும் பொழுது இது பயங்கரவாதம்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணணும், எதை பார்க்கணும்னு இருக்கு. விலைவாசி உயர்வு மேல டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. இப்போ 2017 ஜிஎஸ்டி வரும்பொழுது இட்லியோட விலை என்னன்னு பாருங்க, இல்ல பாப்கார்னோட விலை என்னன்னு பாருங்க. அந்த விலைவாசி உயர்வுக்கு என்ன காரணம்னு பாருங்க, கவர்மெண்ட் பாலிசியா தான் இருக்கும். நீங்களும் நானும் போய் விலைவாசியை உயர்த்தலையே. பருப்போட விலை ஏன் உயருது, சோப்போட விலை ஏன் உயருது, இன்புட் காஸ்ட் ஏன் அதிகமாச்சு. இன்புட் காஸ்ட் ஏன் அதிகமாச்சுன்னா ஜிஎஸ்டினால சொல்றாங்க இண்டஸ்ட்ரி. ஜிஎஸ்டினால பொருளோட விலை சீப் ஆச்சுன்னா இன்புட் காஸ்ட் கம்மியா இருக்கணுமா வேணாமா? குளோபல் இன்ஃபிளேஷனை தடுக்கிறதுக்காக பல ஸ்டெப்ஸ் வந்து இந்தியா எடுத்துக்கணுமா வேணாமா? இல்லைங்க, குளோபலா இன்ஃபிளேஷன் இருக்குங்க, உலகளாவில விலைவாசி இருக்குங்கன்னு சொன்னா அதை தடுக்கிறதுக்கான டெரிவேட்டிவ்ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ யூஸ் பண்ணி விலைவாசி கம்மியா இருக்கிற மாதிரி இந்தியாவில் பண்ணணுமா வேணாமா? அப்போ விலைவாசி உயர்வை பார்த்துக்கிட்டு ஜிஎஸ்டி கலெக்ஷனை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்டா இப்போ அமைஞ்சிட்டு இருக்கு யூனியன் கவர்மெண்ட். லாஸ்ட் 6 months முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு மாசமும் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் உயர்ந்துச்சுன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா அதை பத்தி வந்து பெருசா பேசல. அப்போ ஜிஎஸ்டியை செலிப்ரேட் பண்ணி இன்கம் டாக்ஸ் பணக்காரங்க குறைக்கிறத செலிப்ரேட் பண்ணா, ஜிஎஸ்டி வருவாய் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணா அக்ரெசிவ் ரெக்ரெசிவ் டாக்ஸ்.